என்னடா அது சின்ன குழந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியை சைட்டில் ஓட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை தூக்கி உள்ள பேஸ்மெண்ட்டில் போட்டுட்ட அப்புறம் நல்லா வைப்ரேஷன் கொடுத்து மண்ணை முடிஞ்ச அளவுக்கு அமுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏன் பண்ணுறோன்னா ஃப்யூச்சரில் மண்ணை அமுங்கி மேலே இருக்க டைல்ஸ்லாம் உடையாமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எர்த் ராமிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எர்த் ராமர் மிஷின் நியர்லி 1000 டன்ஸ் கிட்ட பவரை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வைப்ரேஷன் கொடுக்கறதுனால சாயில் நல்லாவே செட் ஆகும். அண்டு இதையே நான் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சைட்லலாம் பண்ணும்போது ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்போ அந்த வண்டியெல்லாம் ஓட்டணும்னு ஆசைப்படுவோம். சில டைம் எங்கள் அப்பா விடுவார், சில டைம் விட மாட்டார். பட் இன்றைக்கி அவர் எங்கள் கூட இல்லை. அவரோட ஞாபகமாக நான் சைட் போகும்போதெல்லாம் மெயினாக இந்த எர்த் ராமிங் ப்ராசஸ் அப்போது நானே இறங்கி கொஞ்சம் நேரம் ஓட்டுறது உண்டு. சின்ன வயசு ஞாபகமும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே. உங்களுக்கு இந்த மாதிரி மறக்க முடியாத சின்ன வயசு ஞாபகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.